அண்மை செய்தியை பார்க்கிறோம். சென்னை டி நகரில் பிறந்த 45 நாட்களே ஆன ஆண் குழந்தையை கடத்திய பெண்ணின் புகைப்படம் வெளியாக இருக்கிறது. குழந்தை மீட்கப்பட்டிருக்கும் நிலையில் தற்போது அந்த பெண்ணின் புகைப்படம் வெளியாக இருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் சுமன் வழங்க கேட்கலாம். சுமன், வணக்கம். முழு விவரங்கள். வணக்கம் அகிலா. அதாவது சென்னை கண்ணை நகர் பகுதியைச் சேர்ந்த ஆரோக்கியதாஸ் நிஷாந்தி தம்பதியினர் இவர்களுக்கு திருமணமாகி 10 வருடங்களாக குழந்தைகள் இல்லாத நிலையில் கடந்த 45 நாட்களுக்கு முன்பு ஒரு ஆண் குழந்தையானது பிறந்துள்ளது. இந்த நிலையில் அந்த தம்பதியினரின் வீட்டிற்கு நேற்று முன்தினம் வந்த ஒரு பெண்மணி ஒருவர், உங்கள் குழந்தைக்கு அரசு சார்பில் பல்வேறு திட்டங்கள் உள்ளது, அதை நான் வாங்கி தருகிறேன் என்று கூறி அந்த குழந்தையை சுமார் வீட்டிலிருந்து 1 கிலோமீட்டர் தூரம் நடந்தே அழைத்து சென்று அந்த பெண்மணி டி நகர் பகுதிக்கு அழைத்து சென்றார். அந்த டி நகர் பகுதிக்கு அழைத்து சென்று விட்டு அந்த குழந்தையின் பிறந்த 45 நாட்களுக்கு குழந்தையின் தாயை கையில் 100 ரூபாய் கொடுத்து விட்டு குழந்தைக்கு பால் பாக்கெட் பிரெட் வாங்கிட்டு வா என்று கூறி அனுப்பியுள்ளார். ஆனால் அந்த தாயை வாங்கிட்டு வந்து இந்த நிறுத்திய இடத்தில் பார்க்கும்போது அந்த பிறந்த குழந்தையும் அந்த பெண்ணையும் அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளனர். இது குறித்து அக்கம் பக்கத்தில் தேடியும் எங்கும் கிடைக்காததால் இது குறித்து கண்ணைநகர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் 3 தனிப்படை அமைத்து கடத்தப்பட்ட குழந்தை குறித்து தொடர்ந்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சுமார் 100க்கும் மேற்பட்ட சிசிடிவி கேமரா காட்சிகளை ஆய்வு செய்தும் தொடர்ந்து போலீசார் விசாரணையில் ஈடுபட்டு வந்தனர். தற்போது இன்று காலை அந்த கடத்தப்பட்ட குழந்தையை, அதாவது 45 நாட்களே ஆன பிறந்த குழந்தையை சென்னை திருவேற்காட்டில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அந்த குழந்தையை மீட்டனர். தொடர்ந்து போலீசார் அங்கிருந்து அவரிடம் விசாரணை மேற்கொண்டு அந்த பெண்மணி வலிப்பு நோயால் இந்த குழந்தையை இங்கு வந்து மருத்துவமனையில் சேர்த்ததாகவும் மருத்துவமனையிலிருந்து காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்ததன் பேரில் அந்த பெண் கொடுத்த முகவரியை வைத்து பார்க்கும்போது சென்னை திருவேற்காடு தேவி நகரில் உள்ள வீட்டிற்கு சென்று பார்த்தபோது அந்த பெண்ணின் கணவர் மட்டுமே வீட்டில் இருந்துள்ளார். தொடர்ந்து அவரிடம் விசாரணை மேற்கொண்டது. அதாவது தங்களுக்கு திருமணமானதிலிருந்து குழந்தைகள் இல்லை என்பதாலும், ஆனால் தன் மனைவி தான் தற்போது கருவுற்றுவதாகவும் தங்களது வயிற்றில் துணிமணியை வைத்து தன்னை ஏமாற்றி வந்ததாகவும் போலீசாரின் விசாரணையில் அவரது கணவர் அரி கூறியுள்ளார். தொடர்ந்து போலீசார் அரியையும் கைது செய்து தற்போது மீட்ட குழந்தையும் தற்போது கண்ணைநகர் காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்து அதாவது பெற்றோரிடம் ஒப்படைக்க உள்ளனர். தற்போது அந்த பெண்ணின் அதாவது பிறந்த 45 நாட்களே ஆன குழந்தையை கடத்திய பெண்ணின் புகைப்படம், தீபாவின் புகைப்படமானது தற்போது வெளியாகியுள்ளது. அந்த போட்டோவை தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அகிலா. தொடர்ந்து போலீசார் அந்த குழந்தையை உறவினரிடம் ஒப்படைக்கும் முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர் அகிலா. விவரங்களுக்கு நன்றி சுமன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.